ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நயரா எனர்ஜி அப்படின்னு இந்தியன் ஆயில் ரிஃபைனரி கம்பெனிக்கு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரஷ்யா யுக்ரைன் வார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது ஏன் நடந்துச்சுன்ற விஷயம் நமக்கு புரியும். ஆக்சுவலாக இப்போ ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு வார் போய்கிட்டு இருக்கனால யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் ரஷ்யா மேலே பல எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பொருளாதார தடை. அதன் மூலமாக தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து இந்தியாவோட நயரா எனர்ஜி ஆயில் ரிஃபைனரி கம்பெனிக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ பொருளாதார தடை அப்படின்றது ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுற எந்த ஒரு நிறுவனத்துக்கும் அவங்களோட சர்வீஸை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு EU வந்துட்டு அவங்க ஒரு சாங்ஷன் போட்டிருக்காங்க. அதனால் மைக்ரோசாஃப்ட் இந்தியாவில் நயாரா எனர்ஜி ஆயில் ரிஃபைனரி கம்பெனி வந்துட்டு ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறனால அவங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நயாரா எனர்ஜி ஆயில் ரிஃபைனரியோட கம்பெனியில் 49% ஆன ஸ்டாக்ஸை வந்துட்டு ரஷ்யாவோட ராஸ்நெஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணது வந்துட்டு ஜூலை 22, 2025. இதை எதிர்த்து வந்துட்டு ஜூலை 28, 2025 வந்துட்டு நயாரா எனர்ஜி கம்பெனி வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு அவங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணதுனால மைக்ரோசாஃப்டோட அவுட்லுக், டீம்ஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு அந்த கம்பெனியில் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டு போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வந்துட்டு சர்வீஸ் ஸ்டாப் ஆகிறதுனால பலக்கான கோடிகள் மணி வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை நிகழ்ந்தனால நயாரா எனர்ஜி கம்பெனி வந்துட்டு ரெடிஃப் அப்படின்ற இன்னொரு ஒரு கம்பெனிகிட்ட டைப் பண்ணி அவங்களோட சர்வீஸை வந்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பற்றின டோட்டலாக சம்மரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு ஜூலை 18 வந்துட்டு சாங்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க போடுறாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஜூலை 22 வந்துட்டு நயாரா எனர்ஜி ரிஃபைனரி கம்பெனிக்கு வந்துட்டு அவங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜூலை 28 நயாகரா வந்துட்டு அவங்க டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறமா ஜூலை 30, 2025 வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சர்வீஸை வந்துட்டு திரும்பவும் நயாகரா கம்பெனிக்கு வந்துட்டு கொடுக்குறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நயாகரா அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது இனிமேல் தான் தெரியும். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.